வெல்கம் டு தமிழ் உயிரியல். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு அடுத்து பார்க்க போற டாபிக் பாலின பெருக்கம். ஓகேவா? அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைவுற்று இரட்டை மய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறையே பாலின பெருக்கம் எனப்படும். அதாவது ஆணுங்கிறது ஒரு n நம்பர் ஆஃப் செல்ஸ், பெண்ணுங்கிறது ஒரு n நம்பர் ஆஃப் செல்ஸ். இது ரெண்டும் சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2nல டிப்ளாய்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு செல் கிடைக்கும். அதுதான் என்னன்னா டிப்ளாய்டு சைகோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதன் மூலம் மரபியல் வேறுபாடுகள் உருவாகின்றன. எப்பவுமே செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்ல என்ன இருக்கும்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படியே அச்சு அசலா அந்த பெற்றோர்கள் மாதிரியே இருக்காது. இதுல ஒருங்கிணைவு மற்றும் இணைவு முறை இனப்பெருக்கம்னு 2 முறையில பாலின பெருக்கம் நடைபெறுது. அதுல ஒருங்கிணைவு முறையில பார்த்தோம்னா இரு ஒற்றைமைய செல்கள் அப்படின்னா என்னது? ஒரு எக்ஸ் செல்ஸ் ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் ரெண்டுமே n நம்பர்ல இருக்கும். அந்த 2 ஹாப்ளாய்ட் கேமெட்ஸும் என்ன செய்யும்? ஒன்னா இணைஞ்சு ஒரு டிப்ளாய்ட் சைகோட்டை உருவாக்கும். ஓகே, கருவுறுதலின் நிகழ்விடத்தை பொறுத்து அது எங்க நடக்குதோ அதை பொறுத்து இந்த ஒருங்கிணைவு முறைய 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். நடக்கிற இடத்தை பொறுத்தன பிரிக்கிறாங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா பெண்ணோட உடலுக்கு வெளியில நடந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். பெண்ணோட உடம்புக்குள்ள நடந்துச்சுன்னா அது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்துருக்காங்க பாருங்க. கடற்பஞ்சுகள், மீன்கள் மற்றும் இருவாழ்விகள், தவளைகள்லாம் இருக்கு இல்லையா? அது அதாவது இப்ப இந்த மீனை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆண் மீனோட உடம்புக்குள்ள விந்து செல்கள் இருக்கும். முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண் மீனோட உடம்புக்குள்ள எக்ஸ் செல்ஸ் இருக்கும். இப்ப அந்த இனப்பெருக்க காலத்துல ரெண்டும் என்ன பண்ணும்னா ஒரே இடத்துக்கு போயிட்டு தண்ணியில முட்டைகளை இடும். ஃபர்ஸ்ட் பெண் மீன் என்ன செய்யும்னா தண்ணியில முட்டைகளை இட்டும். முட்டைகளை விட்ட உடனே என்ன பண்ணும்னா உடனே ஆண் மீன் என்ன செய்யும்னா அந்த முட்டைகள் மேல ஆயிரக்கணக்குல விந்து செல்ஸ அனுப்பும். இப்ப அந்த விந்து செல்கள் என்ன செய்யணும்னா தண்ணி மூலயமா தான் எங்க போய் ரீச் ஆகணும்? எக்ஸெல்ல போயிட்டு ரீச் ஆகணும். இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ப்ராசஸ். ஏன்னா தண்ணியில அந்த எக்ஸெல்ஸையும் ஸ்பெர்ம் செல்ஸையும் அதுங்க விடும்போது அது என்ன செஞ்சிடும்? தண்ணியில அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பக்கத்துல உள்ள இன்னொரு உயிரினத்துக்கு அது உணவா கூட போயிடும். அதை முட்டையில என்ன செஞ்சிடும்? உணவா சாப்பிட்டுரும். அப்ப இந்த ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் எங்க மீட் பண்ணுது? அந்த உடலுக்கு வெளியில தண்ணியில மீட் பண்ணிக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா இங்க மேல நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப எஃப்ங்கிறது ஃபீமேல் ஃபிஷ், எம்ங்கிறது மேல் ஃபிஷ். இப்ப இதுங்க என்ன பண்ணிடுச்சு? தண்ணியில அந்த பெண் மீன் முட்டையை விட்டுடுச்சு. விட்டதுக்கு அப்புறம் ஆண் மீன் என்ன செய்யணும்? அதோடைய விந்து செல்களை தண்ணியில விடணும். இப்ப தண்ணி மூலயமா என்ன செய்யணும்? அந்த விந்து செல் நீந்தி யாரை ரீச் பண்ணணும்? இந்த ஃபீமேலோட எக்கை ரீச் பண்ணணும். இதுதான் பார்த்தோம்னா வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கவனிங்க, பெண் உயிரியின் உடலுக்கு வெளியில் ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்தால், குறிப்பாக அவை எங்க வாழும் நீர்வாழ் இடத்தில் நிகழ்ந்தால் அவ்வகை கருவுறுதல் வெளிக்கருவுறுதல் எனப்படும். இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு அந்த எக்கை ரீச் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவானா? தண்ணி தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் பாருங்க, இன்டர்னல்னா உடம்புக்குள்ள ஆண் பெண் இனச்செல்களின் இணைதலானது பெண் உயிரியின் உடலுக்குள்ளே நிகழ்ந்தால் அவ்வகை கருவுறுதல் உட்கருவுறுதல் எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாலூட்டிகள். நம்மலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, உயிரிகளில் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு கருவுறுதல் நடைபெறுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுய கருவுறுதல்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோகேமி. சுய கருவுறுதல்னா இங்க ஒரு உயிரினம் தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 2 உயிரினம் கிடையாது. ஆண் ஆண் இனச்செல்லையும் பெண் பெண் இனச்செல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் என்ன பண்ணும்? ஆண் இனச்செல்லையும் அதுவே உருவாக்கிக்கும், பெண் இனச்செல்லையும் அதுவே உருவாக்கிக்கும். அந்த மாதிரி உருவாக்கி ஒரு கருமுட்டையை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் சுய கருவுறுதல். அங்கே ஆட்டோ கேமின்னு கொடுத்துட்டாங்க. ஆட்டோ மீன்ஸ் என்ன அர்த்தம்? செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரு உயிரில் இருந்தோ உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் ஒரு சிங்கிள் ஆர்கானிசத்திலிருந்து உருவாகுது. 2 இனச்செல்லுமே இணைந்து கருமுட்டையை உருவாக்குகின்றன. எக்ஸாம்பிள் ஆக்டினோஸ்போரியம் மற்றும் பாரமிஷியம். அடுத்தது பாருங்க, அயல் கருவுறுதல் எக்ஸோகேமி. ஆண் பெண் தனித்தனியா இருக்கணும். ஆண் ஒரு இனச்செல்லை உருவாக்கணும், பெண் ஒரு இனச்செல்லை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அது 2 மீட் பண்ணி ஒரு கருமுட்டையை உருவாக்குறது தான் எக்ஸோகேமி. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவாங்க. யாருன்னா மனிதரில் ஆண் பெண். நம்ம தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஆண் மற்றும் பெண் என்னும் இரு தனித்தனி பெற்றோர்களிலிருந்து உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் ஒன்றிணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. 3வது டைப்பு ஹோலோகேமி. ஹோலோனா என்ன அர்த்தம்? முழுவதுமாக. அங்கேயே முழுச்சேர்க்கைன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு முதிர்ந்த உயிரினமே என்ன பண்ணுது? ஒரு இனச்செல்லாம் ஈடுபட போகுது. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள்
என்ன பண்ணுது? இனச்செல்லை உருவாக்காமல், அதாவது ஆண் இனச்செல், பெண் இனச்செல்னு உருவாக்காம, அந்த உயிரிகளே என்னவா மாறிக்குது? இனச்செல் மாதிரி செயல்பட்டு ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்குது. இதுக்கு பேரு முழுச்சேர்க்கை. எடுத்துக்காட்டு யார கொடுத்துருக்காங்க? ட்ரைகோனிம்பா. இது பாருங்க, இளம் செல் சேர்க்கை. அங்கே இளம் செல்லுன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு மெச்சூரான ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து வந்த டாட்டர் செல்ஸ் 2 இளம் செல்கள் என்ன பண்ணுதுன்னா, முதிர்ச்சி அடையாமலே ஒரு தாயிலிருந்து வந்த 2 இளம் செல்கள் ஒன்னா சேர்ந்து இன்னொரு ஒரு புது உயிரியை உருவாக்குறது தான் இளம் செல் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். முதிர்ந்த பெற்றோர் செல்லிலிருந்து மறைமுக பிரிவு மூலம் உருவான இரு இளம் செல்கள் இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்குது. எடுத்துக்காட்டு ஆக்டினோபெரிஸ். இதுக்கு முன்னாடி ஹோலோகாமி பார்த்தோம்ல, அதுல என்ன பண்ணுச்சு? மெச்சூர் ஆன ஆர்கானிசமே 2 இனச்செல்லா மாறிடுச்சுல்ல. இதுல பார்த்தோம்னா இந்த மீரோகாமில 2 சிறிய இனசெல்கள் ஒன்னா சேர்ந்து அது என்ன பண்ணுது? ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இனச்செல்கள் ஒன்றிணையும் முறைக்கு மாறுபட்ட செல் சேர்க்கை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு புரோட்டோசோவா. அடுத்தது பாருங்க, ஒத்த செல் சேர்க்கை. இது பாத்தீங்கன்னா அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான 2 இன செல்கள். அதாவது இங்க நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு செல் இருக்குன்னா அதே சைஸ்ல அதே மாதிரி டிட்டோ இன்னொன்னு. இது 2 ஒன்னா சேர்றதுதான் என்ன அப்படின்னா ஒத்த செல் சேர்க்கை. எடுத்துக்காட்டு மோனோசிஸ்டிஸ். அடுத்தது பாருங்க, வேறுபட்ட செல் சேர்க்கை. இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். வேறுபட்ட செல் சேர்க்கைனா ஒரு செல் வந்து இப்ப நம்மள எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு செல் எக்ஸ் செல்ஸ் வந்து இப்படி இருக்கு, அடுத்தது ஸ்பெர்ம் செல்ஸ் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்ப இது ரெண்டுமே முற்றிலும் எப்படி இருக்கு? வேறுபட்ட மாதிரி இருக்கு. இந்த 2 செல்கள் ஒன்னா சேர்றதுதான் வேறுபட்ட செல் சேர்க்கை. முற்றிலும் வேறுபட்ட இரு இனச்செல்கள் ஒன்றிணையும் முறைக்கு வேறுபட்ட செல் சேர்க்கை எனப்படும். இது எங்க நடக்குது? உயர் வகை விலங்குகள்ல நடக்குது, அதாவது ஹையர் ஆர்கானிசம். ஆனால் அவ்விலங்குகளில் வேறுபட்ட செல் சேர்க்கை, ஒருங்கிணைவு போன்ற வார்த்தைகளை விட எதை நம்ம பெஸ்டா சொல்லலாம்? கருவுறுதுங்கிற வார்த்தை தான் எக்ஸாக்டா அங்க பொருந்தும். எடுத்துக்காட்டு உயர்நிலை முதுகெலும்பற்றவை மற்றும் அனைத்து முதுகெலும்பிகள். அடுத்தது பாருங்க, இணைவு முறை இனப்பெருக்கம், அதாவது கான்ஜுகேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பாக்டீரியா தான். பாக்டீரியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கான்ஜுகேஷன் நடக்கும்போது என்ன பண்ணும்னா, இந்த நடுவுல இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதன் மூலயமா என்ன செஞ்சுக்கும்? டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். இதுக்கும் மாத்தி என்ன செஞ்சுக்கும்னா டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். இணைவு முறை இனப்பெருக்கம் என்னும் முறையில் ஒரே சிற்றினத்தை சார்ந்த இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைதல் நடைபெறுகிறது. இவ்விணைதலில் ஈடுபடும் உயிரிகள் இணைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை தங்களுக்கிடையே குறிப்பிட்ட அளவு உட்கரு பொருள்னா யாரு? டிஎன்ஏ. அதை வந்து பரிமாறிக்குது. பரிமாறிக்கொண்ட பின் தனித்தனியாக உயிரிகளாக பிரிக்கின்றன. இந்த இடத்துல இந்த பாக்டீரியா டிஎன்ஏ வந்து பரிமாறினதுக்கு அப்புறம் 2 ஆர்கானிசமும் என்ன செஞ்சிரும்? தனித்தனியா பிரிஞ்சிரும். பொதுவாக குறுஇடை உயிரிகளில் இணைவு முறை இனப்பெருக்கம் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, பாரமிஷியம், வார்டிசெல்லா மற்றும் பாக்டீரியா. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.